அதான் ஒருத்தன் ஞானஸ்தானம் கொடுத்துருந்தாங்களாம் அமெரிக்காவில். அவன் என்ன பண்ணியிருக்கான், பர்ஸோடு இறங்கிட்டு இருக்கிறான் தண்ணியில். இறங்கும் போது தான் தெரிஞ்சிருக்கு, ஐயோ பர்ஸு இப்போ உள்ளே இருக்குன்னு சொல்லி பர்ஸை வெளியே எடுத்து அவர் முக்குனாராம் பாருங்க பாதிரியார். இவன் இதை உயர்த்தி பிடிச்சிக்கிட்டானா. பர்ஸு மட்டும் உள்ளே போகல, மீதியெல்லாம் உள்ளே போயிருக்குது. நிறைய பேர் அந்த மாதிரி ஞானஸ்தானம் தான் எடுத்துருக்குறாங்க. என்னை முற்றிலுமாய் அர்ப்பணிக்கிற ஆண்டவரே, உச்சந்தலிலிருந்து உள்ளங்கால் வர, ஆனால் இதை மட்டும் பத்திரமா கையில் வச்சுக்கிறேன் நான். இது மட்டும் என்னுடையது, மீதியெல்லாம் விட்டுரும். மீதி எல்லாத்தையும் கொடுத்துட்றேன், ஆனால் இதை மட்டும் கொடுக்க எவ்வளோ நாள் வழங்குது பாருங்க. எல்லாத்தையும் கொடுத்துட்றேன். சிலர் இருக்காங்க, ஆண்டவரே நான் சும்மா ஜெபம் பண்ணுறது இல்லை, முழங்கால் பிடிக்கிட்டு பாதபடியில் விழுந்து நான் ஜெபம் பண்ண. கத்த இந்த ட்ராமாலாம் ஆடாது. நீ கத்திரனா அப்படி கனம், இந்த கனம்லாம் எனக்கு வேண்டான்றாரு. பொருளாலும் விளைவின் முதற் பலனாலும், எல்லா விளைவின் முதற் பலனாலும் இந்த ட்ராமாலாம் ஆடக்கூடாதுன்றாரு. இந்த கிறிஸ்தவத்தில் ரியல் ஆண்டவர் உள்ளத்தை பார்க்குறாரு. நம்ம கனம், நம்ம ஊரில் சல்யூட் அடிப்பான் கனம் பண்ணுறேன்னு. சல்யூட் அடித்து நம்ம நினச்சோம், அடேப்பா என்ன பிரமாதமான சல்யூட்டு, இப்படி அடிக்கிறானேன்னு சொல்லி நம்மளும் சல்யூட் அடிச்சுட்டு போவோம். நம்ம அப்படி போனோன்னு எப்படிம்மா, மரியாதையே இல்லை. சும்மா வெறுப்பில் நம்ம பொழப்பா போச்சு, இந்த சல்யூட் அடிக்கிறது தான் நம்ம பொழப்பா போச்சுன்னா அவன் நினச்சிட்டு இருக்கான். அதில் ஒன்றும் அவன் மகிழ் இல்லை, அவன் மரியாதை கொடுக்குறதுல ஒன்றும் பெரிய அவனுக்கு ஒரு பிரியமோ ஒரு இதோ இல்லை. உண்மையாக மரியாதை உள்ளத்துலேருந்து வரல, சும்மா அடிக்கணுமேனு அடிக்கிறான். என்னுடைய கடமை என்ன பண்ணுறது, அடிக்கணும்னு அடிக்கிறான். கர்த்தர் சொல்கிறாரு, அதனால தான் அதெல்லாம் வேணாம், எனக்கு உன் பொருளை கொண்டு வா. அந்த பொருளை கொண்டு வந்தாலும் போதாது, ஏன்னா வெத்துக்கு சல்யூட் அடித்த மாதிரி இருக்கக்கூடாது. இதுவும் நான் கொண்டாந்துட்டு, ஆண்டவரே கொண்டாந்து 4 தக்காளி 4 கத்திரிக்காய் கொஞ்சம் வெங்காயம் கொஞ்சம் தக்காளி கொண்டாந்துருக்கிறேன், இந்த கதை தான் வேணான்றது. ஃபஸ்ட் அந்த பெஸ்ட்டை கொண்டாடணும். இது வேணா போய் அங்கே எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுருக்க பாரு, நம்ம வச்சுக்கலாம் இதுன்னு. இது கொஞ்சம் தக்காளி ஒரு மாதிரி இருந்தது, அடிபட்டு இருந்தது, இதை கொண்டு போய் அங்கே வச்சுட்டு அங்கே உள்ளே ஒதுக்கி பதுக்கி வச்சுருக்க பாரு, அதை எடுத்துகிட்டு வான்றாரு. அதை எடுத்துகிட்டு ஃபஸ்ட் அந்த பெஸ்ட்டை கொண்டாந்து கொடு. சில சொல்கிறாங்க, என்னங்க இது ஃபஸ்ட்டு பெஸ்ட்டு, ஆண்டவர் அவர் என்ன சாப்பிடவா போகிறார் இதை வச்சு, ஆண்டவர் இது என்ன, நான் என் வெள்ளியும் புண்ணியும் நான் கொண்டாந்து கொடுத்தேன்னா இதை வாங்கிட்டு போய் இதை என்ன பண்ண போகிறாரு, அவர் ரோடெல்லாம் தங்கத்தினால செஞ்சு வச்சுருக்கிறாரு, தாருக்கு பதிலாக தங்கத்தை யூஸ் பண்ணுறவர், அவர் பரலோகத்தில் தார் விற்கிற விலைக்கு தங்கத்தையே வாங்கிக்கலாம், அதனால தான் தங்கத்தில் ரோடு போட்டிருக்காங்க. அவர் எங்கிட்ட வெளியும் புண்ணியும் வாங்கி என்னத்தை பண்ண போகிறாரு, அவருக்கு என்ன பிரயோஜனம், எனக்கு இருந்தாலும் அது பிரயோஜனமாக இருக்குமே. ஏன் இப்படி அதை பெஸ்ட்டை கொண்டாடுறாரு, இருக்கிறதுலே பெஸ்ட்டை கொண்டாடு. அவர் அதை வச்சு என்ன பண்ண, அவராக சாப்பிட போகிறாரு இந்த ஆட்டுக்குட்டி அடிச்சு.